நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஜி மூவி பிரசன்ட்ல வெளியே வந்த பண்டி பாபின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் வேறையாவே இருக்குங்க. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆள வைங்க. அப்ப நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய வீட்டை தாங்க கட்டுறாங்க. அங்க பார்த்தனா ஒரு 2 பேர் நடந்து போறாங்க இல்லையா, அவங்க பேரு முகில், அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பேரு ஷீலா. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த வீட்டுக்கு போயிட்டு, ஐயா வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும் போது, இப்ப உள்ள இருந்து ஒரு பொண்ணு வராங்க. அவ பாக்குறதுக்கு செம ஹாட்டாவே இருப்பா. இப்ப அவ உள்ள இருந்து வந்ததுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன கேக்குறாருன்னா, மேடம் நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், ஏதாச்சும் வீட்டு வேலை இருந்தா எங்களுக்கு கொடுக்குறீங்களா, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு இவர் சொல்லும் போது, அதுக்கு அவ என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு எங்க வீட்டுல ஒண்ணும் அந்த அளவுக்கு வேலை இல்லைங்களே, நீங்க வேற எங்காச்சும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இப்ப உள்ள இருந்து இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வராரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா, நில்லுங்க ஒரு நிமிஷம், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையா நாங்க வேலை தேடி வந்தோம், இவங்கள்ட்ட வேலை கேட்டோம், வேலை இல்லைன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஏமா நீ தான் வீட்டுல நிறைய வேலை செய்யற இல்லையா, சோ அந்த வேலையெல்லாம் அவங்க செய்யட்டுமே, அவங்களுக்கு அந்த வேலை கொடுத்துடலாமே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகேங்க, நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்ல, அது மட்டும் இல்லாத கையில காசும் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவர் யோசிக்கிறாரு, அம்மா உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னோட பேரு முகில், இவளோட பேரு ஷீலாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே அப்ப நீங்க இங்கே தங்கிக்கிங்க, இங்கே வேலை பாருங்க அப்படின்னு இவரு சொன்ன உடனே அவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுதுங்க. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, சரி உள்ள வாங்க அப்படின்ட்டு இவங்க 2 பேர்த்தையும் உள்ள கூப்பிட்டு போறாரு. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நைட் டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவர் பெட்ரூம்ல உட்காந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனி ஒரு ஹாட்டான ஒரு கவுன் போட்டுட்டு இப்ப நேரா அவங்க அந்த பெட்ரூம்க்கு வராங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட பார்த்துட்டு ரொம்ப ஹாட்டா ஒரு லுக் விட்டோன்னே அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்கு செம ஹாட்டாவே இருக்க, நீ அவ்வளவு அழகா இருக்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவ என்ன சொல்லனா, ஓ இந்த கவுன் போட்டோன்னே உன் கண்ணுக்கு நான் அழகா தெரியறனா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த கவுன் போட்டதால அழகா தெரியல, நீ இயற்கையாவே செம அழகாவே இருக்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவ என்ன சொல்லனா, நீங்க இப்படியே நைட் ஃபுல்லா பேசிட்டே இருக்க போறீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லையே நான் அதுக்கப்புறம் வேற ஒரு வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டே இருந்தவர் என்ன பண்றாருன்னா, அவ போட்டுக்கிற கவுனை கழட்டிடுறாரு. கழட்டினவர் என்ன பண்றாருன்னா, அவளை பெட்ல படுக்க வச்சு அவளுடைய மாங்காவை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா போட்டு அழுத்திட்டு இருப்பாருங்க. அந்த அளவுக்கு அவளை வெறித்தனமா அழுத்தி மூடித்திட்டு அதுக்கப்புறம் பொறுமையா அவளுடைய ஜட்டியெல்லாம் கட்டிட்டு வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாரு. இந்த சீன்ஸ் எல்லாமே ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு ஆட்டம் எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் நைட்டு ஃபுல்லா விடிய மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப மறுநாள் காலையில தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, அவங்க டைனிங் ஹால்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த வேலைக்கார வரான். வந்தவன் என்ன பண்றானா, மேடம் இந்தாங்க டீ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு என்ன பண்றானா அந்த டீ வாங்கிக்கிறா. வாங்கினவன் என்ன பண்றானா, அந்த வேலைக்காரனை மேல கீழே பார்த்துட்டு ஒரு மாதிரியாவே யோசிச்சவன் என்ன சொல்றானா, இவன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கான், நம்ம வீட்டுக்காரனை நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது, கண்டிப்பா இவனை நம்ம கரெக்ட் பண்ணி இவன் கூட மேட்டர் பண்ணி நம்ம குழந்தை பத்திக்க வேண்டியதா, பத்தாதுக்கு இவன் பாக்குறதுக்கு அழகா வேற இருக்கான் இல்லையா, கண்டிப்பா நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுவானா, அந்த டீ வாங்கி குடிச்சிட்டு, நீ போற டீ ரொம்ப நல்லாவே இருக்கு, ரொம்ப சுவையாவும் இருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டவன் என்ன பண்றானா, இவங்க ஒரு மாதிரியா பாக்குறத பார்த்த உடனே இவனுக்கு லைட்டா கூச்சமா ஆகுதுங்க. ஏன் இவங்க நம்மள எப்படி பாக்குறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப இதே இடத்துக்கு நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் அந்த சூரஜ் வராங்க. வந்தவன் என்ன சொல்றானா, நீ இங்கதான் இருக்கியா, கொஞ்சம் வந்து என் கையை பிடிச்சு விடு, எனக்கு ரைட் ஹேண்ட் ஷோல்டர் ரொம்ப வலிக்குது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவனும் இதோ வந்துட்டான் ஐயா அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா பெட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க பெட்ரூம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி உட்காந்துருப்பா இல்லையா, அவ என்ன யோசிப்பானா, கண்டிப்பா இவனை எப்படியாச்சும் ட்ரை பண்ணி ஆகணும், இவன் மூலயமா தான் நம்ம குழந்தை பத்தி ஆகணும் அப்படி சொல்லிட்டு இப்ப இவளும் கிளம்பி அங்க போறாங்க. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா பெட்ரூம்ல தாங்க நம்ம ஹீரோவை படுக்க வச்சு இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவானா, அவனுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருப்பான். இப்படி இவன் மசாஜ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த பெட்ரூம் கதவு ஓபன் பண்ணிட்டு உள்ள எட்டி பாக்குறா. உள்ள பார்த்தனா இவன் நல்லா மசாஜ் பண்றதை பார்த்த உடனே இவளுக்கு செம மூட் ஆயிடுதுங்க. மூட் ஆகணும் என்ன சொல்றானா, கண்டிப்பா இவனை வச்சுதான் நம்ம குழந்தை பெத்தி ஆகணும், எப்படியாச்சும் இவனை கரெக்ட் பண்ணி ஒரு முறையாச்சும் மேட்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்ப இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா கிச்சன்ல நின்னுட்டு இந்த வேலைக்காரங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, சீக்கிரம் அந்த வேலையெல்லாம் முடி, ரொம்ப வேலை அதிகமா இருக்கு அப்படின்னு இவர் சொல்லும் போது அதுக்கு அவனோட பொண்டாட்டி என்ன சொல்லுதுன்னா, முதல்ல இந்த வேலை எல்லாம் நிப்பாட்டுங்க, நீங்க என்ன வேலை செஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, சோ சீக்கிரமா அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன பைத்தியமா, நம்ம வேலைக்கு வந்திருக்கோம், இந்த இடத்துல அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, அதெல்லாம்
அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு நீங்க என்ன வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போயிட்டு அவனை கிஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இப்படி பண்றது முதலாளி பார்த்துட்டா நம்மளோட வேலையை போயிடும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, பார்க்க மாட்டாங்க வான்னு சொல்லிட்டு அவனை அங்க கிஸ் பண்ணி வேற லெவல்ல மூடியத்தி மேட்ரு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா. இப்படி இவங்க பண்ணிட்டே இருக்கும்போது இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப மேல பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லாருன்னா, ஒரு பிரச்சனை இல்ல, அதான் வேலைக்காரன் இருக்கான் இல்லையா, அவனை கூப்பிட்டு உனக்கு மசாஜ் பண்ண சொல்றேன், ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுவானா, நேரா அந்த முக்கியில கூப்பிட்டுட்டு ஏய் முக்கியில எங்க இருக்க அப்படி சொல்லி கேட்கும் போது இப்ப கீழே இவங்க தான் மேட்டர் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, இவனோட வாய்ஸ் கேட்ட உடனே ரெண்டு பேரும் தந்தனியா நினைப்பாங்க. இவன் என்ன சொல்லானா, போயிட்டு முதலாளி அம்மாக்கு ரொம்ப உடம்பு வலிக்குது, அவங்களுக்கு போய் மசாஜ் பண்ணு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவனும் சரிங்க முதலாளி அப்படி சொல்லிட்டு இவன் கிளம்பும் போது இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட அடுத்த எபிசோடும் பார்த்தரலாம். இந்த செகண்ட் எபிசோடுல ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தனா நம்ம வேலைக்காரி இருப்பா இல்லையா, அவ என்ன பண்ணுவானா கையில ஆயில் எடுத்துட்டு அவருடைய முதலாளிக்கு ஹெட் மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே இவன் நல்லா செக்ஸியா மசாஜ் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப மேல இந்த முதலாளி அம்மா தாங்க காட்டுறாங்க. அவளும் அந்த வேலைக்காரனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க போன பாட்டுல உடம்பு வலிக்குது மசாஜ் பண்ணணும் அப்படி சொல்லியிருப்பா இல்லையா. சோ இந்த டைம்ல என்ன பண்றானா, அந்த வேலைக்காரன் மேல வரான். உடனே அவனை பார்த்த உடனே இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எதுக்காக இவ்வளவு லேட்டா வர அப்படி சொல்லி கேட்கும் போது இல்ல கீழே ஷீலா என்ன பண்றானா ஐயாவுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருந்தா, அதான் அவளுக்கு ஆயில் கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி பேசாத சீக்கிரமா வந்து பண்ணு அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கு இவன் என்ன சொல்லனா, சரிங்க மேடம் உங்க துணியெல்லாம் கழட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவள என்ன பண்றானா உடம்புல இருக்கிற எல்லா துணியும் கழட்டிடுறா. கழட்டினவள என்ன பண்றானா அந்த பெட்ல படுக்க வச்சு நல்லா மசாஜ் பண்ணிட்டே இருக்கும்போது அவளும் ஏற்கனவே செம மூடா இருப்பா இல்லையா. சோ இப்ப தேய்க்க அவளும் செம மூடாயிடுவாங்க. இப்ப இதே டைம்ல கீழே பார்த்தனா அந்த வேலைக்காரி என்ன பண்ணுவானா, அவருக்கு ஹெட் மசாஜ் பண்ணிட்டே இருக்கும்போது அவரோட சாரி நழுவ விட்டுட்டு அவளும் அவரை செம்மையாவே மூடி ஏத்துறா. இப்படியே மூடி ஏத்துனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா பொறுமையா எழுந்து வந்து அவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிஸ் பண்ண அவரோட துணியெல்லாம் கழட்டிட்டு வேற லெவல்ல அவ கூட சேர்ந்து மேட்டர் பண்றாருங்க. இந்த சீன்ஸ்ல பார்த்தனா இவரு அவளை பண்ணலங்க, அவதான் அவளை போட்டு வேற லெவல்ல வெறித்தனமா மேட்டர் பண்ணுவா. இப்படியே மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப மேல தங்க காட்டுறாங்க. மேல அந்த வேலைக்காரனை போட்டு நம்ம ஹீரோனி செய்யற சீன்ஸும் செம ஆட்டாவே இருக்குங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனிக்கு முடிஞ்சதுங்க. உடனே பார்த்தனா அது ஒரு கனவு தான். இவன் ஆயில் மசாஜ் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அவ என்ன சொல்லனா, ஆயில் மசாஜ் பண்ணது போதும் நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி உட்காந்து யோசிக்கிறாங்க. இவனை எப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ண வச்சு நம்ம சீக்கிரமா இவனை மேட்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. நம்ம ஹீரோனியும் ஹீரோவும் கிளம்பி வரும்போது இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த வேலைக்காரனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் இது மாதிரி வேலை விஷயமா வெளியே போறேன், இன்னைக்கு அம்மா மட்டும் தான் வீட்டுல இருப்பாங்க, சோ அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடு அப்படின்னு இவர் சொல்லும் போது அதுக்கு வேலைக்காரனும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்றான். இப்ப அவர் கிளம்பினதுக்கு அப்புறம் நம்ம வேலைக்காரன் என்ன பண்றான்னா அங்கிருந்து கிளம்பி கிச்சனுக்கு போறான். போனவன் என்ன பண்றான்னா அவன் வைஃப் கிட்ட இன்னைக்கு முதலாளி வெளியே போயிட்டாரு, இன்னைக்கு முதலாளி அம்மா தான் இருக்காங்க, இன்னைக்கு அவங்களுக்கு சமையல் நல்லா பண்ணி அவங்கள அசத்தணும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாங்க அவங்களுக்கு இன்னைக்கு நல்லா சமையல் செஞ்சு அவங்கள அசத்துவோம், அவங்கள பாத்துக்கிறதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே அவங்கள பாத்துக்க நாம இருப்போம், ஆனா நீ என்ன பாத்துக்க மாட்டியா, இன்னைக்கு நான் செம மூட்ல இருக்கேன், வீட்டுல வேற யாரும் இல்ல, சோ நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இன்னைக்கு மேட்டர் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா அவளை கட்டி பிடிக்கும் போது இதோட இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. கூட்டி சீக்கிரத்துல இதனோட அடுத்த வீடியோ நம்ம சேனல்ல பார்த்தலாம்.